This video is sponsored by EduQuest, digital marketing course in Tamil. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை கஜாரா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. வெடி கேக், முட்டைக்கோஸ் கேக், இப்படி நிறைய பேர் இருக்குது. உங்கள் ஊரில் நீங்கள் இது எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் மைதா நான் எடுத்துக்கிறேன். வீட்டில் ஏதாவது ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கேப்பு தான் தேவைன்னு இல்லை. இப்போ ஒரு கப் மைதாவுக்கு 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அந்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது பெருசாக இருக்கிறதால நான் 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே ஒரு முட்டை சேர்த்து திரும்பியும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்ச மாவில் இருக்குல்ல, மைதா மாவு, ரவை இல்லை, இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இந்த முட்டை, சர்க்கரை இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த க்ரீமையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த சர்க்கரை பாவு, அந்த முட்டை, இந்த ஈரப்பதமே போதும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்து இப்போ கையெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நல்லா வராது, ரொம்ப லூஸாக இருந்தாலும் வராது. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கணும். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சமும் டைட்டாக தான் இருக்குது. இது ரிப்பன் கண்டன்ஸுக்கு வரணும். அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதால நான் கொஞ்சம் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்படி இருந்தால் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த வெடிப்பாக வரதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெடித்து வரும் கேக்கு. இப்போ இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கலாம். இந்த ரவெல்லாம் ஊறி வரட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடு ஆனதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணணும்னா, கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள். போட்ட உடனே மேலே எழும்பி வந்தால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையை திரும்பியும் தண்ணியில் நனைச்சிட்டு இந்தளவுக்கு உருண்டையாக எடுத்து, ரொம்ப அழுத்தலாம் தேவையில்லைங்க, லைட்டாக இப்படி தட்டினாலே போதும். எடுத்து இப்போ எண்ணெயில் போடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே கரிஞ்சிடும், உள்ள மாவு அப்படியே இருக்குங்க. எண்ணெய் மூழ்கிற அளவு இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா வெந்து வராதுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் நான் 2 போட்டு தான் பொரிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் வெந்ததும் திருப்பி ஒரு கரண்டியில் திருப்பி விடுங்க.
லோ ஃப்ளேமில் தான் வெந்து வரும். அப்போ தான் நல்லா வெடித்து வரும். உள்ளார மாவும் நல்லா வெந்து வரும். இப்போ மெதுவாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது ஒரு பக்கம் வந்து நல்லா வெடித்து வருது. அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ அதேமாதிரி திரும்பியும் நான் மீதம் இருக்கிற மாவில் திரும்பியும் போடுறேங்க. இப்போ வந்து மெதுவாக திருப்பிடுங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா கேக் வந்து நல்லா வெடித்து வந்திருக்கு. இது நான் கத்தி வச்செல்லாம் வெட்டிலாம் போடலங்க, தானாகவே எண்ணெயிலேயே வெடித்து வந்திருக்கு. எல்லா மாவுலையும் நான் இப்போ வந்து போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா அழகாக முட்டைக்கோஸ் மாதிரி நல்லா பூ மாதிரி வெடிச்சிருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கும் இந்த முட்டைக்கோஸ் கேக்கு ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் பிச்சியும் கட்டுறேன். உள்ளாரையும் நல்லா மாவு வெந்திருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக. பாருங்கள், ஒவ்வொரு கேக்கும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி நல்லா முட்டைக்கோஸ் மாதிரி நல்லா வெடிச்சிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.